பேர் பெரியசாமி. நாங்கள் முச்சக்கொட்டாம்பாளையம் சரவணா மெஸ் பின்புற வீடு இருக்குது. நதியா மருமக பேர் நதியா, பையன் பேர் தங்கராசு. ஒரு 7:45 மணி அளவில் பொண்ணு உள்ள சமையல் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு பாத்திரம் எடுக்கிறதுக்கு வந்துருக்குது. அந்த பாத்திரம் எடுக்க வரையில் அந்த செவுத்து ஒட்டி மறைஞ்சிருக்கிறேன். ஒரு முகமூடி துணி கட்டிக்கிட்டு அந்த பாத்திரத்தை எடுக்க போன உடனே அவனை பார்த்து பயந்து கத்திக்கிட்டு வெளியே ஓடிடலாம்னு ஓடியாரில் அவன் கையை பிடிச்சிட்டு கத்தி கழட்டி மிரட்டி இருக்கிற நகையெல்லாம் கொடு அப்படின்னு கழட்டி வாங்கிட்டானுங்க. வாங்கிட்டு கையில் இருக்கிற வலையில் கழட்டும் போது இன்னும் 2 பேர் தெம்பரை வீட்டுக்குள்ளே காம்பவுண்ட் செவுத்துக்கிட்டு இருந்து வந்து அவனுக்கு 2 வலையில கழட்டிட்டு மோதிரம் ஒன்று இருந்து அதையும் கழட்டி கொடுன்னு சொல்லி கழட்டி வாங்கியிருக்கானுங்க. பக்கத்து வீட்டில் இந்த பொண்ணு போட்ட சத்தத்தில் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. வர்றது தெரிஞ்சு வராங்க அப்படின்னு ஓடிடலாம்னு விட்டுட்டு ஓடிட்டானுங்க. காம்பவுண்டு செவத்தை தாண்டி வீட்டுக்கு தெம்பரை செவத்தை தாண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. வயக்காட்டுக்குள்ளே அவனுக்கு போட்டிருந்த சாலில் இங்கே இருந்து துணி முகத்தை கட்டிக்கிட்டு இருந்தவனே அங்கே வயக்காட்டுக்குள்ளே கிடக்குது. இப்போ நைட்டு போலீஸு நாய் எல்லாம் வந்தது நைட்டு பார்த்து போயிருக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா நல்லாயிருக்கு. நாங்களும் பாதுகாப்பு பண்ணிக்கணும். அந்த மேலே நல்லா இருக்குது. பார்க்காத வேலை செய்ய மாட்டாங்க. அதுல வந்து எதுவுமே ஓடல, எங்க ஓட முடியும் பார்க்கவே செய்யல. அதான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வேணும்னா என்கிட்ட சொன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லா டிவில ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஆள் நிக்கிற மாதிரி எடுத்துடுங்க. நான் போய் டிவி பார்க்கவே டிவி பார்க்குறேன். நாங்கள் வர்றேன்னு பார்த்துக்கிறோம்.